அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனாவில் கண்ட காதலர் ஹஜ்ரத் அல் முஅத்தமித் ரஹிமஹுல்லாஹ் என்ற ஒரு மிகப்பெரிய சீதேவி, மிகப்பெரிய அரசரும் கூட. அவங்க ஒரு நாள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். உறங்கி கொண்டிருக்கும் நேரத்திலேயே அவர்களை சுற்றிலும் சீடர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உறங்கி கொண்டிருந்த இவர்கள் திடீரென்று எழுகிறார்கள். எழுந்து அமர்ந்து கொண்டு சீடர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், நீங்கள் உடனடியாக அருகிலே இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு செல்லுங்கள். அங்கு மன்சூர் அல் ஜம்மால் என்று ஒரு கைதி அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரை அரசர் அழைத்தார். நான் அழைத்தேன் என்று அதிகாரிகளிடத்திலே சொல்லி அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னதும் சீடர்கள் செல்லுகிறார்கள். மன்சூர் அல்லா ஜம்மாலை அழைத்து வருகிறார்கள். வந்து அல் முஅத்தமித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே நிறுத்துகிறார்கள். நிறுத்தியதும் இவர்களை பார்த்து அந்த அரசர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதும் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், நான் இது மாதிரி மௌசூல் என்று ஒரு நகரத்தை சார்ந்தவன். நான் ஒரு ஒட்டகத்தை வைத்திருந்தேன். அந்த ஒட்டகத்தை வைத்துதான் என்னுடைய பொழப்பே. அந்த ஒட்டகத்திலே நான் கிடைக்கக்கூடிய இந்த லாபத்தை வைத்துதான், வருமானத்தை வைத்துதான் என்னுடைய குடும்பத்தை நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய ஊரிலே வியாபாரம் குறைந்து விட்டது. நான் அதனால் ஈராக்கிற்கு செல்லலாம் என்று திட்டமிட்டு என்னுடைய ஒட்டகத்தை நான் அழைத்துக் கொண்டு செல்லுகிறேன். ஈராக்கினுடைய எல்லையிலே அதிகாரிகள் எல்லாம், ராணுவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருந்தார்கள். 10 வழிப்பறி கொள்ளையர்களை பிடித்து வைத்திருந்தார்கள். வழிப்பறி கொள்ளையர்களை பிடித்து வைத்திருந்தார்கள். அந்த 10 பேர்ல ஒருவன் என்ன செய்தான் என்றால், நான் காசு கொடுத்துறேன், என்னை விட்டு விடுங்கள் என்று ராணுவர்களிடத்திலே சொல்லி அவர்களிடத்திலே காசை கொடுத்தான். ராணுவர்களும் அவரை தப்பிக்க விட்டு விட்டார்கள். அவன் போய்விட்டான். அதனால் அந்த 10வது நபராக என்னை இவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். ராணுவர்கள் பிடித்து என்னுடைய ஒட்டகத்தையும் அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள். அவனுக்கு பதிலாக நான் சிறையிலே அடைக்கப்பட்டேன். என்னோடு சிறையிலே அடைக்கப்பட்ட அந்த 9 நபர்களில் சிலர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள், சிலர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். நான் மட்டும் இன்றும் அந்த சிறையிலேயே இருக்கிறேன் என்று சொன்னதும் முஅத்தமித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் சீடர்களிடத்திலே, இவருக்கு 500 தீனாரை நீங்கள் தாருங்கள், இது என்னுடைய கட்டளை என்றார்கள். 500 தீனார் கொடுக்கப்பட்டது. இதே போல் மாதம் இவருக்கு நீங்கள் 30 தீனாரை கொடுங்கள். அதே போல் நம்முடைய கோட்டையிலே நீங்கள் ஒட்டகத்தினுடைய அனைத்து பணிகளையும் இவருக்கே கொடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த முஅத்தமித் ரஹ்மத்துல்லாஹ், ராயித்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை சுற்றிலும் நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா, அப்போது நான் உறங்கினேன் அல்லவா, அந்த உறக்கத்திலே நான் ஹஜ்ரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். அவர்கள் தான் சொன்னார்கள், யா அஹ்மத் வஜ்ஹு ஸாத இலல் ஹப்ஸி வஅக்ரிஜ் மன்சூர் அல் ஜமால் ஃபைன்னஹு மظلوم வஹஸின் இலைஹி. அஹமதே, நீங்கள் உடனடியாக சிறைச்சாலைக்கு செல்லுங்கள். அங்க மன்சூர் அல் ஜம்மால் இருப்பார். அவர் ஒரு மிகவும் செய்யாத பாவம் எல்லாம் அவர் பழி சுமத்தப்பட்டு அநியாயமாக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தாங்கள் நன்மை செய்யுங்கள் என்று பெருமானார் சொல்லிவிட்டு சென்றார்கள். அதனால் தான் நீங்கள் கண்டதை போல் நான் இப்போது இவருக்கு நன்மையை செய்து விட்டேன் என்பதாக முஅத்தமித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள்.